அழகா நான் விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து நைட் இந்த ஏரியான்னு சொல்லக்கூடிய சீரிஸோடைய எபிசோட் 25 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெல்லைக்கன் ஆல்ல வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ஒரு அடுத்த வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும். கண்டிப்பாக வழக்கமான எபிசோட பிரமாதமாக இருக்க போது வேறு லெவலாக இருக்கும் guys. உண்மையிலேயே ஆயிடுபட்டேன். அது மட்டும் இல்லாமல் அடுத்து வரப்போகிற எபிசோட் எல்லாமே ரொம்ப ஃபன்னாகவும் போகுது. முடிஞ்சளவுக்கு என்னுடைய பெஸ்ட் கொடுத்து பண்ணுறேன். விடாமல் தொடர்ச்சியாக சப்போர்ட் பண்ணிடுங்க. கூடிய சீக்கிரம் இந்த அனிமையை முடிச்சிடலாம். என்னமோ நம்மளுடைய சேனலில் போடுற மற்ற ஃபினிஷ் அனிமைக்கும் கொஞ்சம் பார்த்து சப்போர்ட் பண்ணிங்கன்னா அதுவே எனக்கு போதுங்க. சரிங்க, நம்ம கதை கொடுக்கலாமா? அராகியும் பார்த்து கோலம் போட்டுருவான். கொஞ்சம் கொஞ்சமாக இவனுக்கு தோண்டு போட ஆரம்பிக்க நம்ம ஹீரோ பார்த்தா வில்லத்தனமா செஞ்சுட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ஆப்போசிட் சேர்ந்த அந்த டீமோடைய கோச்சு டவுட் ஆகிறாரு. என்ன இவன் இதுக்கு முன்னாடி வரைக்கும் டிஃப்ரெண்டான பர்சன் விளையாடின மாதிரி எனக்கு தோணுச்சு. இப்போ என்னடா கொஞ்சம் ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிறான் இந்த நம்பர் 20. யார் இவன்? கோச் உங்களுக்கு தெரியாதா? இவன் தான் ஐசாவா, சுகுரோவோடைய தம்பி. அப்படியா? ஆமா, சுகுரோ வந்து ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ல வந்து இறந்துட்டான். அவனை போலியே அவனுடைய சேம் எபிலிட்டி இவனுக்கு இருக்கிறது நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அதனாலதான் இப்போ அது வெளியே வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இப்போ டிஃப்ரெண்டான ஆளாவும் ஆடுறான். கோச் ஒன்னொரு பக்கம் கத்துறாரு, என்னடா விளையாடிங்க ஐசாவையும் அராகிய விட்டுறாதீங்கன்ற மாதிரி சொல்ல. இந்த பக்கம் முரசாக்கியும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். கக்கிரு என்னப்பா ரொம்ப டிஃப்ரெண்டா நடந்துக்கிறான். நீ சொல்ற சரிதான். லியோ அவன் சொல்றதுக்கு என்ன அர்த்தம் அதை பஸ் சொல்லி நீ என்ன தினசா பேசிட்டு இருக்க அவனை பார்த்துட்டு. ரேச்சி உனக்கு தெரியலையாடா இப்போ யார மாதிரி இருக்கான்றது நீ பார்க்கல அப்படின்ற மாதிரி அவனை கேட்க. நானும் அவனை பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். எதை பத்தி நினைக்காத விஷயமா ஒன்னும் ஆகாதவனுக்கு. அதுக்கப்புறம் ரெண்டு டீமுமே இப்போ ரொம்ப ஈக்குவலா இருக்கேன். இதுல யார் கடைசி கொள்ள போறாங்களோ அவங்கள ஜெயிக்கிற நிலைமையில இருக்காங்க. விக்டோரி யார் பக்கம் போறது இருந்தால் பொறுத்து இருந்து பார்ப்போம். இன்னொரு கோல் வந்துருச்சுன்னா நம்ம வின் பண்ணிடுவோம்டா, விட்டு கொடுத்துடாதீங்கன்னு சொல்லி ஹீனவங்க சொல்ல. விட்டுறாதீங்கடா அப்படின்ற மாதிரி ரெண்டு டீமும் போராட மக்களும் ரொம்ப ஆர்வமா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஓடா கிட்ட பாலம் வர பால் அவனை எடுத்துன்னு போக ஓட அராக்கி அனுப்புடா. இன்னும் 3 நிமிஷம் இருக்கு. அதில் தோத்து போக கூடாது முடிவாயிட்டான். அதனால கக்கீரோ கிட்ட தான் இருக்கு. கூடவே அராகி இருக்கான். 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் கோல் போட வாய்ப்புகள் இருக்கு. விடாம புஷ் பண்ணுங்கடா, விட்டுறாதீங்க. அதுக்கப்புறம் நம்ம பாருங்க மாத்தி பாஸ் பண்ண குறுக்கால வருவானுங்க எடுக்கிறதுக்கு. ஆனா உன்னொரு பக்கம் நம்ம ஈனோவை விடாம கிக் பண்ண கோட்டா உன்னொரு பக்கம் விடாம சம வேகமா வர்றான். ஒனி மருவ சைட்லயே அவனுக்கு போக விட மாட்டான். ஆனா ஓடிய ஸ்பீடுக்கு அவனால ஈடு கொடுக்க முடியல. ஒனி மருவால சிறுத்தை யாரோ சம வேகமா ஓடிட்டு இருக்கான். கோட்டாவை யாரால நிறுத்த முடியல. அவர் ரொம்ப கலக்கிட்டு இருக்காரு, சம வேகமா போயிட்டு இருக்காரு. நான் நினைச்சது சூப்பரா போயிடுச்சு. கோட்டா இப்போ அல்டிமேட்டான ஸ்பீட்ல போயிட்டு இருக்கான். ஆமா சரியா சொன்னீங்க. அவன் ஈஸியா விட்டு கொடுக்குற மாதிரி இல்ல. அதுக்கப்புறம் ஒனிமார் வந்து பால் வாங்குறான்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம கோட்டாவும் அதுக்கப்புறம் பாலை பாஸ் பண்ணிடுறான். முன்னாடி அனுப்பாம மிடில் வர அந்த பாலை பார்த்தா அசுகாவும் எடுக்கலான்னு வர. ஆனா ஈனோவும் எடுக்கலான்னு பார்ப்பான். ஆனா அது அராகி கிட்ட போவோம். அசுகாவும் அந்த இடத்துக்கு வரான். விட மாட்டேன் உன்னை ஷூட் பண்ணதுக்கு. நான் ஒன்னு விட மாட்டேன்ற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தா அராகியும் பாலை வந்து அப்படியே நம்ம ஹீரோக்கு பாஸ் பண்ண. ஹீரோக்கு வர பால் வந்து அதுக்கப்புறம் அசுகாவும் பார்த்துட்டு ஷாக்கா வரான். விடாதீங்க நான் போயிட்டு அவனை தடுத்து நிறுத்துங்கடா. எல்லாரும் ஃபைனல் ஒரு பால் போறதுக்காக ஹீரோக்கு சப்போர்ட்டிவா பேசுறாங்க. காக்கீரோ விட்டு கொடுத்துறாத மாதிரி இவனுவும் வந்திருக்கான். இன்னொரு பக்கம் எல்லாரோடைய ஆதரவோட ஹீரோவும் கடைசி ஒரு கோல போறதுக்கு தயாரா இருக்கான். கக்கீரோவும் கிட்ட தானே இருக்கு. நம்ம நேஷனல் போகிறதுக்கு விட்டு கொடுத்துறாத. சுகுரோ உனக்குள்ள இருக்கான். அவன் கனவை நினைவாக்கணும் அப்படின்ற மாதிரி அராகியும் பார்க்க கண்டிப்பா மிடில் தான் விழப்போகுது. பிரதர் இப்ப நான் ஒரு ஸ்ட்ரைக்கர், நான் கோல போட போறேன். இந்த கேம்ல நான் வின் பண்ணி அவன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோ கடைசி ஒரு கிக் பண்ண வரேன். மிடில் ஷூட்டை பண்ணிடுவான். எல்லாரும் வாய பொழந்து பார்ப்பாங்க அது கோலா போகணும்னு. அது உன்ன பக்கம் கோலா போகிறதுக்கு கிட்ட போயிட்டு இருக்கேன். எல்லாரும் பார்த்து வாய பொழக்க. லியோவே பார்த்துட்டு இன்னொரு பக்கம் ஆச்சரியத்தோட பார்த்துட்டு இருக்கான். வந்த பால் அதுக்கப்புறம் பல பேரை தாண்டி வருது மட்டும் இல்லாம கரெக்டா கோல் கீப்பர் கிட்ட வர அவனும் பிடிக்க மாட்டான். என்ன பக்கம் ஹீரோ இப்போ சுயனோட வந்துடுறேன். அவனால சுத்தமா முடியல. அந்த பால் கோல் கீப்பர் கிட்ட போயிட்டு இருக்கும் போதே பார்த்து ஹீரோ அப்படியே மயங்கிடுறான். ககீரோன்ற மாதிரி. அதுக்கப்புறம் நானா கத்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிருக்காங்க. ஹாஸ்பிட்டல் நல்லா தூங்கிட்டு இருக்கிற ஹீரோவை கண்மூடிக்க. ககீரோ நீ கண்மூடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அவனுடைய ஃபேமிலியை சேர்ந்தவங்க எல்லாருமே வந்து அந்த இடத்துல அவனை விசாரிக்க. அவனை பார்த்த உடனே எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணி கேட்கறாங்க நல்லா இருக்கேன்ற மாதிரி. என்னாச்சு மேட்ச் கடைசி விளாட்ன அதுக்கப்புறம் எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லையே. கோல் வீந்துருச்சான். ஆனா அவங்க எதுவும் சொல்லாம அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணி இவங்ககிட்ட நல்லா இருக்கன்ற மாதிரி மட்டும் தான் கேட்கறாங்க. அவங்க அம்மாவை பார்த்தா விடாம அவனை பண்ணி பாச மழையை பொழியிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா பீச் ட்ரைனிங் இவங்க பண்ணிட்டு இருக்கேன். மேயும் அந்த இடத்துக்கு வந்துடுறான். மாயா முரசகி வந்துட்டாங்க. கோட்டாவும் பார்த்தா என் டார்லிங் இன்னொட்டி வந்துட்டாடா கூட மாட்டோம்னா எனக்கு அப்படின்ற மாதிரி அவன் வர்றான். அவகிட்ட இருந்து தப்பிக்கலாம். ஹீரோ கிட்ட தான் வந்து ஆர்வமா விசாரிக்கிறான். இப்ப பேரா இருக்கு நீ இங்க என்ன பண்ற? நான் உன்னை நலம் விசாரிக்கலாம் தான் வந்தேன். நல்லா இருக்கியா? இந்த பொண்ணு எனக்கு நல்லாவே தெரியுப்பா. இவன் முரசகிடா நிடோஷிகோ ஜப்பான் சாக்கர் டீம்ல இருக்கான். என்னது லாஸ்டா நடந்த மேட்ச்ல கூட மிகப்பெரிய விக்டோரி அடிக்கிறதுக்காக இவ தான் மிகப்பெரிய பிளே பண்ண அந்த இடத்துல. மிஷிமாவும் அந்த டீம்ல தான் இருக்கான். பரவாயில்லையே ஓடா உனக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு. ஓடிய டைப் பொண்ணுடா. அதனாலதான் அவ்வளவு பார்த்துருக்கான். அந்த மேட்சை பார்த்துருக்கான். உண்மைதான் இவன் ஃபேன் பாய் நினைக்கிறேன். அப்படிலாம் கிடையாதுடா. நான் ரெஸ்பெக்ட் பண்றேன் அவங்க விளையாடுறத. எங்க பாருங்கமே இவன் உங்களுடைய ஃபேன் பாய் உங்களை ரொம்ப பிடிக்குமா? அப்படியா? வெறுப்பேதவர் அப்படிலாம் கிடையாதுடா. ஆனா என்ன மன்னிச்சிருங்க இப்போதைக்கு யார் மேலே எனக்கு ஃபீலிங் கிடையாது. இவன் மேல மட்டும்தான் அப்படின்ற மாதிரி அவங்களும் ஹீரோவை பார்க்க எல்லாருக்கும் பொறாமையாடுது. அதுக்கப்புறம் குட்டையை வந்து ஓட கலாய்க்கிற மாதிரி நமக்கு பொம்பளை ஜோக்கு வேணுன்ற மாதிரி நான் அதை பொண்ணு விரும்பவே ஏன்டா உயிர் எடுக்கிற மாதிரி அவனு பார்க்க. அதுக்கப்புறம் அவனை தூக்கின்னு போயிடறானுங்க அந்த விட்டு. எங்கடா என்ன கூட்டு போறீங்க? அதுக்கப்புறமே
உடனே சாவமுறை கிட்ட போயிட்டு ஏன்பா நான் எந்த இடத்துல விளையாடுறது பீச் சாக்கரை நானும் விளையாடுற மாதிரி அவளும் அதுக்கப்புறம் துணியெல்லாம் கேட்டான் ஏய் பொண்ணு கேட்டத அப்படின்னு சாவமுறை சொன்னாலுமே அவன் கேட்க மாட்டான் கோட்டா வெறி ஆயிட்டான் இதுலயே பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னு சரி ஓகே விளையாட்டும் கக்கீருக்கு பதில் விளையாட்டும் கக்கீரை நீ வந்துடுறான் விளையாட்டும் அதுக்கப்புறம் ஹீரோவும் கோச் என்னாச்சு வர சொல்லிட்டீங்க இல்லடா இப்போதைக்கு நீ பரவாயில்ல பிராக்டிஸ் உனக்கு போதும் இப்பதான் நீ குணமாயிட்டு இருக்க நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் கோச் என்னாச்சு அந்த மேட்ச் வாட உக்காந்து பேசுவோம் என்னுடைய ஆர்ட் வந்து ரொம்பவும் கொலாப்ஸ் ஆனதுனால நான் அப்படியே மயங்கிட்டேன் மேட்ச் என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல அது உண்மைதான்டா நீ இந்த அளவுக்கு ஆர்வமா இருக்கிறதுனால நானே சொல்றேன் அப்படின்னு கோச் அந்த மேட்ச் நடந்த விஷயத்த சொல்றாரு நீ கரெக்டா கோல் போட்டியா அந்த கோல் அப்ப நீ மயங்கினையா ஆனா அந்த கோல் வந்து அந்த இடத்துல விழல அசுக்கு அதுக்கப்புறம் பால் எடுத்துட்டு அடுத்த கட்ட பிளான் போட்டு கோலை போறதுக்காக முயற்சி பண்ணானுங்க ஆனா ஐசாவா வந்து ரொம்பவும் மயங்கின நிலைமையில இருந்ததுனால இப்ப பிளேயர் அவுட் ஆனதுனால பெனால்டி கிக் வழங்கப்படுது அதுக்கப்புறம் உன்னோட டீம்மேட்ஸ் எல்லாமே உன்னை பத்தி ஃபீல் பண்ணாங்க டாக்டர்ஸும் அதுக்கப்புறம் வந்து உன்னை செக் பண்ணதுனால ஸ்ட்ரக்சரை வச்சு ஹாஸ்பிட்டல் கூட்டு போட சொல்லிட்டாங்க என் பக்கம் நானும் அதை ரொம்ப ஃபீல் பண்ணி வந்துட்டு இருக்கான் என்னோட பக்கம் கோச் இதை பார்த்துட்டு என்னுடைய ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவனும் போலான்னு பார்க்கேன் ஆனா கோண்டோ செஞ்சவும் எங்க பாருடா இவாகி நீ போவாத நானே இதை பாத்துக்கிறேன் நீ இந்த இடத்துல இருந்து பசங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்கணும் சரியா சொன்னீங்க நான் ஏதோ குழப்பத்துல இந்த மாதிரி பண்றேன் அவன் நல்லபடியா பாத்துக்கோங்க அதுக்கப்புறம் மிச்ச பேர் எல்லாமே பெனால்டி கிக்க விடக்கூடாதுன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கேன் ஐசாவா கக்கீருக்காக நம்ம ஜெயிச்சு ஆக்கணுன்ற மாதிரி கோச்சும் சொல்ல எல்லாரும் அதுக்கப்புறம் தயாரா இருக்க பெனால்டி கிக்கும் ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் பெனால்டி பார்த்து நம்ம ஒனி மருவும் கோல போட்டுருவோம் ரெண்டாவது பெனால்டி வந்து ஓட நம்ம ஐசாவா கக்கீருக்காக போட்டி ஆகணுன்ற ஒரு நினைப்போடு அதுக்கப்புறம் போட்டுருவோம் பாருங்க எல்லாரும் சந்தோஷமாயிடுவாங்க திரும்பி பெனால்டி கிக் வழங்குறதுல நம்ம அசுகாவு கிட்ட பால் வர இந்த மாதிரி விட மாட்டேன்னு சொல்லிட்டு கோல் கீப்பரும் நினைப்பான் ஆனா இருந்தாலுமே பார்த்தா அவன் நினைச்சது நடக்கல அதுக்கப்புறம் அவன் கோலை போட்டுருவான் அதுக்கப்புறம் அரகி கிட்ட இந்த வாய்ப்பு கிடைக்குது அடுத்த பெனால்டி கிக் பண்றதுக்கு அரகி விட்டு கொடுத்துருக்கான் ஐசாவா கக்கீருக்காக நம்ம இதுல ஜெயிச்சு ஆகணுன்ற மாதிரி அதுக்கப்புறம் எல்லாரும் அவனை புஷ் பண்ண அவன் ரொம்ப கான்பிடன்ஸோட தான் வந்து கோலை போடணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவான் தன்னுடைய லெஃப்ட் கால் மூலியமா ஷூட் பண்ணுவான் ஒரு ஷூட் ஆனா அது கோல் போகிறது மாதிரி போயிட்டு கோல் போஸ்டோடைய கம்பத்துல பட்டு தெரிச்சிடும் அட கடவுளே என்ன இதை நினைச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஷாக் ஆனவன் தான் எல்லாரும் பார்த்து ரொம்ப வெக்ஸ் ஆயிடுவாங்க இதனால பார்த்தா யோன் கூட சேர்ந்தவங்க ஜெயிச்சிருவாங்க இனோஷியமா வந்து தோத்துருவாங்க நம்ம ஹீரோடி டீம் தோத்துடுச்சு அராகி வச்ச ஏம் வந்து பர்ஃபெக்டா தான் இருந்துச்சு பட் இருந்தாலும் நேரம் நமக்கு கை கொடுக்கல அவ்வளவுதான் ஆல்ரெடி நிறைய விதமான ஸ்டாமினாவை காலில் பயன்படுத்தினால அவனால சரியா அடிக்க முடியல அவன் தான் ரொம்ப வருத்தப்பட்டான் ஆமா அராகியோட ஃபால்ட் மட்டும் இதுல கிடையாது எல்லாரோடைய ஃபால்ட்டும் தான் ஆமா நீங்க என்ன சொன்னாலும் எனக்கு எல்லாத்துக்குமே நன்றி தான் சொல்லுவேன் ஏன்னா என் மேல எதுவும் பெருசா தப்பு கிடையாதுல்ல நான் ஏதோ தப்பா புரிஞ்சுன்னு அடிச்சிட்டேன் என் மேலதான் தப்புன்னு நினைக்கிறேன் எனக்கு இருந்தாலும் நான் தோத்துது தான் ஐசாவா என்ன மன்னிச்சிடா அப்படின்ற மாதிரி அவனும் இத்தனை வட்டா சொல்லிட்டு போக கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணாத மாதிரி காமிச்சிக்கிறேன் எல்லாருக்கிட்டையும் இன்னொரு பக்கம் ஹீரோவும் அடைச்சா நான் மட்டும் அதுல கோல் போட்டுருந்தா எனக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்காதுல எதுக்காக நான் தேவையில்லாம வாங்கி மீதுன்னு சொல்றதுக்கு அப்புறம் ஹீரோவும் வந்து ஃபீல் பண்ணிட்டு பார்த்தானியா நானாவும் டே உன் மேல எதுவும் தப்பு கிடையாதுடா எல்லாரும் மேலேயும் தானே தப்பு எல்லாரும் நல்லாவே முயற்சி பண்ணாங்க நீ இந்த மாதிரி சொல்லாத இன்னொரு முறை நம்ம ஜெயிச்சுக்கலாம் அந்த மாதிரி அவ்வளவு சொல்ல சாவு மரவும் கக்கீரும் ஓ மேல எந்த தப்பும் கிடையாது நமக்கு இந்த முறை கப்பு இல்லைன்றது முடிவானது அதில் நம்ம யாரும் சொல்லி குத்த சொல்ல முடியாது அதனால அடுத்த கட்ட மேட்ச் நமக்காக காத்துட்டு இருக்கேன் அதுக்காக நம்ம தயாராகும் சரியா அப்படின்ற மாதிரி எந்த ஒரு சோகமும் காட்டிக்காம ஹீரோ அதுக்கப்புறம் ரொம்பவும் ஜாலியாக அவங்க கூட போயிட்டு விளையாட நானும் இதை பார்த்துட்டு ரொம்பவும் ஹாப்பியா வரான் அழகிய உணர் பக்கம் யாரும் இல்லாத இடமா பார்த்துட்டு வந்துட்டு மண்ணில் அப்படியே படுத்துன்னு யோசிச்சுட்டு இருக்கான் அந்த மேட்ச்ல நாங்க தோத்ததுக்கான காரணமே நான் தான் எல்லா முழு பொறுப்பும் நான் தான் ஏத்துக்கணும் என் மேல தான் தப்பு என் கால் சரியா மூவ்மெண்ட்டை கொடுக்கல அப்படின்னு தன்னைத்தானே ரொம்ப கோபத்தோட ஃபீல் பண்ணி என்னாலதான் தோத்துட்டாங்கன்ற ஒரு நினைப்போட வாழ்ந்துட்டு இருக்கான் அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இன்னொரு பக்கம் இவனுக்கு ரெண்டு பேரும் இதை பார்த்துட்டு இவன் எந்த வகையிலையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்றதுக்காக அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க அதுக்கப்புறம் ஹீரோ ரெகுலரா ஸ்கூல் கவனிச்சிட்டு இருக்கான் ஸ்கூல்ல தலைவன் பார்த்து தூங்கிட்டு இருக்கேன் அப்போ கனவுல யோசிச்சு பார்த்துருக்கான் அடுத்த கட்ட நடந்த நேஷனல் மேட்ச்ல வந்து காமகோரான்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்கூல் வந்து யோனுடைய ஸ்கூல் டீமை தோக்கடிச்சு ஜெயிச்சிட்டாங்க என்ன பக்கம் ஹீரோவும் பார்த்து கிளாஸ்ல தூங்க இவாகி செஞ்சு எழுப கோட்டாவும் பக்கம் தூங்கிட்டு இருக்க தலைவன் கோட்டாவை ஏற்பறான் ஹீரோவும் அப்படிதான் ரொம்ப நல்லா இருக்கு பண்ணு அப்படின்ற மாதிரி அவன் ஓவரா பேச டேய் வடவ ராஸ்கல் அப்படின்ற மாதிரி தூக்கி போட்டு சொல்லுவான் அதுக்கப்புறம் ரெகுலரான ட்ரைனிங்களும் ஹீரோ பண்ணிட்டு இருக்கான் விடாமரிச்சோட அடுத்த கட்டமா வர போற சாம்பியன்ஷிப் எப்போ வந்தாலும் அதுக்காக ரெடி ஆகிறதுக்காக இப்போ இருந்தே ரொம்ப ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கான் அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க சரிங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்க கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க விலகன ஆள் வச்சுக்கோங்க அப்பதான் நான் போற அடுத்த வீடியோல நோட்டிஃபிகேஷன் வரும் கண்டிப்பா வழக்கமான இந்த எபிசோட அப்புறமா மறக்க முடிஞ்சது யார் ஸ்கிப் பண்ண புரியும் அப்படிங்க நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சாலுமே கமெண்ட்ல ஃபுட்பால் மேட்ச் போடுங்க அதுவே எனக்கு போதும் சரிங்க அதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம்